ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கால் பை வேல்யூ அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம EduTut சேனலை நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் பெல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸும் காட்டும், நீங்கள் வந்து குயிக்காக பார்த்து லேர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து கால் பை வேல்யூ தான். வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. கால் பை வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு விதமான மெத்தட். எப்போனா வந்து ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ்லாம் நம்ம வந்து பாஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அப்படி பாஸ் பண்ணுறப்ப ரெண்டு விதமாக வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ண முடியும். நான் சொல்லியிருந்தேன் போன வீடியோவிலே. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கால் பை வேல்யூ. ஸோ அதை பற்றி தான் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராமோட நம்ம இப்போ பார்க்க போகிறோம். கால் பை வேல்யூ அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, நேம்லேயே வந்து பார்த்திங்கன்னா மீனிங் வந்து இருக்குது. நம்ம ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்போ என்ன பண்ண போகிறோம்னா, வேல்யூஸ் வச்சு நம்ம கால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் மீனிங். பாருங்கள், நேம்லேயே இருக்குது கால் பை வேல்யூ. ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறது நம்ம எப்படி கால் பண்ணுறோன்னா, ஒரு வேல்யூ வச்சு கால் பண்ண போகிறோம். அதே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த மெத்தடோட மீனிங்கும் அதுதான். ஸோ கால் பை வேல்யூ மெத்தட் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறீங்க இல்லையா? ஸோ அங்கே பாஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த ஆர்குமெண்ட்ஸ் வந்து எப்படி போகும் அப்படின்னா வந்து, அது ஒரு ஜஸ்ட் ஒரு காப்பியை மட்டும் எடுத்து தான் என்ன பண்ணணும்னா ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா கொடுக்கும். நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஃபார்மல் பேராமீட்டர்ஸுங்கிறது என்னென்னா, ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருப்பீங்க, அதுதான் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ். ஸோ ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப நீங்கள் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அது வந்து ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ். ஸோ நீங்கள் ஆக்சுவல் பேராமீட்டர்ஸ் வந்து என்ன பண்ணணும்னா வந்து, அதோட வேல்யூவை ஒரு காப்பி மட்டும் எடுத்து ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்க்கு கொடுக்கும். காப்பி கொடுக்குது அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுக்கும் வேறு வேறு அட்ரஸ் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அதுதான் இங்கே மெயின். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன இப்போ வந்து உள்ள ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் வந்து நம்ம அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே யூஸ் பண்ணக்கூடிய அந்த வேரியபிள்ஸ்க்கு நீங்கள் என்ன சேஞ்சஸ் மேக் பண்ணாலும் அது அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்குமே தவிர, அது வந்து நீங்கள் ஆக்சுவல் ஆர்குமெண்ட்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணாது அப்படிங்கிறது இன்னொரு பாயிண்ட் மெயினாக நீங்கள் நோட் பண்ணணும். ஸோ என்ன அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸாக இருக்குது இல்லையா? ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, கோட் பிளாக்ஸ் ஐடியா ஓப்பன் பண்ணி நான் உங்களுக்கு கால் பை வேல்யூ எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவுட்புட் எப்படி வருது அப்படிங்கிறதே நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இதான் வந்து பார்த்திங்கன்னா கால் பை வேல்யூ மெத்தடுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். இது வந்து என்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான். இங்கே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். ஸோ முன்னாடியே ஒரு ஃபங்க்ஷன் நம்ம ப்ரோக்ராமில் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன், ஃபங்க்ஷன் டெஃபினேஷன், ஃபங்க்ஷன் கால், இது மூணுமே வந்து மெயின்னு நான் சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இங்கே நான் வந்து என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த ஸ்வாப் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டே வந்து முன்னாடியே வந்து அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கு முன்னாடியே நான் டிக்ளேர் பண்ணணும், இந்த மாதிரி ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ண போகிறேன் என் ப்ரோக்ராம்லன்னு கம்பைலர்கிட்ட சொல்கிறதுக்காண்டி இந்த ஃபங்க்ஷன் டிக்ளரேஷன் பண்ணியிருக்கேன். வாய்ட் டேட்டா டைப்பில் எதுவுமே ரிட்டர்ன் பண்ண போகிறது கிடையாது. ஸ்வாப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணிவிட்டு இங்கே இன்டெக்ஸ் கமா இன்ட்டு ஒய்னு சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் என்ன பண்ணியிருக்கேன்னு வந்து பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 இன்டீஜர் வேரியபிள்ஸ் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே லோக்கல் வேரியபிள்ஸ் தான். ஏ வந்து 100 வேல்யூ, பி வந்து பார்த்திங்கன்னா 200 வேல்யூ அப்படின்னு சொல்லி சும்மா ஜஸ்ட் 2 வேரியபிள்ஸ்க்கு நான் வேல்யூஸ் வந்து அசைன் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிஃபோர் ஸ்வாப். ஸோ ஸ்வாப் அப்படிங்கிறது மீனிங் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ஸ்வாப்புங்கிறது என்ன அப்படின்னா வந்து, இப்போ 2 வேரியபிள்ஸில் நான் 100 200 சொல்லி வேல்யூ வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் இல்லையா? ஸோ நான் அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா வந்து வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். அதாவது ஏ வந்து 100 ஆகும், பிஏ வந்து ஏ வந்து 200 ஆகும், பிஏ வந்து 100 ஆகும் நான் வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்வாப்னு சொல்லி சொல்லுவாங்க. வேல்யூஸை இன்டர்சேஞ்ச் பண்ணுறதுக்கு பேர் தான் ஸ்வாப் அப்படிங்கிற மீனிங். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த ஸ்வாப் ஃபங்க்ஷனை நான் கால் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னோடய வேல்யூஸ் வந்து என்ன இருக்குது அப்படின்னு யூஸருக்கு தெரியணும். அதனால் நான் அதை பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். பிஃபோர் ஸ்வாப். ஸோ ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏயோட வேல்யூ வந்து என்னன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஏயோட வேல்யூ நான் பிரிண்ட் பண்ணுறேன். அதே மாதிரி ஸ்வாப் பண்ணுறதுக்கு முன்னாடி பியோட வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பியோட வேல்யூ வந்து நான் பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். அதுக்கு தான் இந்த 2 பிரிண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட். நெக்ஸ்ட் நம்ம இந்த ஸ்டெப்பில் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து, இந்த இடத்துல தான் ஃபங்க்ஷன் கால் வந்து பண்ணுறோம். ஃபங்க்ஷன் கால் அப்படின்னா வந்து ஃபங்க்ஷன் நேம் வச்சு தான் நம்ம வந்து கால் பண்ணுறோம். கால் பண்ணுறப்பவே என்ன பண்ணுறோன்னா, ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் வந்து பாஸ் பண்ணுறதுல 2 டைப்புன்னு சொல்லணும்னா, ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கால் பை வேல்யூ மெத்தட் யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபங்க்ஷன் காலிங் வந்து பண்ண போகிறோம். அதாவது கால் பை வேல்யூனா இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன்னா வந்து ஆக்சுவல் வேல்யூஸ் ஆஃப் த ஆர்குமெண்ட்ஸையே நான் வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஏயோட வேல்யூ வந்து 100, பியோட வேல்யூ வந்து 200 அப்படின்னு சொல்லி இங்கே வந்து போகும். ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா வந்து மெமரியில் வந்து 2 ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஒன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் வேரியபிள் ஏக்கு, இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இன்டிஜர் வேரியபிள் பிக்கு. இந்த ஃபங்க்ஷன் கால் பண்ண உடனே இந்த இடத்துக்கு வரும். வந்துட்டு என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பேராமீட்டர்ஸில் இருக்கக்கூடிய அந்த 2 இன்டிஜர் வேரியபிள்ஸை வந்து டிக்ளேர் பண்ணணும். மெமரியில் வந்து பார்த்திங்கன்னா மெமரியில் அலாட் பண்ணும். ஸோ அப்படி பண்ணுறப்ப இப்போ வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குன்னா, மெமரியில்
ஏபி அப்படின்னு முன்னாடியே இருந்துச்சு. இப்போ எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகிருக்கும், ஒய் அப்படிங்கிறதுக்கும் தனியாக ஒரு மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகிருக்கும். ஸோ எக்ஸில் என்ன வேல்யூ ஸ்டோர் ஆகும்னா ஏல என்ன வேல்யூ இருக்கோ அது 100 அப்படிங்கிறது போயிருக்கும், பியில் வந்து என்ன வேல்யூ இருக்கோ அது ஒய்க்கு வந்து போகும் 200 அப்படின்னு. இப்போ எக்ஸில் 100 இருக்குது, ஒயில் 200ன்னு இருக்குது. அதுக்கப்புறமாட்டி கீழே வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணியிருக்கோம்னா ஜஸ்ட் டெம்ப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷன் வந்து எதுக்குன்னு சொன்னோம், ஸ்வாப் 2 வேல்யூஸை வந்து நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷனோட மெயின் இதுவே. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணுறப்ப ஒரு வேல்யூ எடுத்து இன்னொரு ஏதாவது ஒரு வேரியபிளில் சும்மா டெம்ப்ரரியாக வச்சுட்டு அதுக்கப்புறமாட்டிக்கு இன்னொரு வேல்யூ எடுத்து நம்ம சேஞ்ச் பண்ணுறப்ப ஈஸியாக வந்து இன்டர்சேஞ்ச் ஆப்ரேஷன் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் இந்த டெம்ப்ரரி வேரியபிள் நான் வந்து அதுவும் இன்டிஜர் டேட்டா டைப்பில் நான் வந்து கொடுத்துருக்கேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து டெம்ப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எக்ஸில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் டெம்ப் அப்படிங்கிற வேரியபிளில் போய் போடும். ஸோ எக்ஸில் இப்போ என்ன வேல்யூ இருக்குது 100 அப்படின்னு இருக்கா. ஸோ அந்த வேல்யூ என்ன பண்ணோம்னா டெம்ப் அப்படிங்கிறதுல போய் போட்டுரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மெமரியில் 5 வேரியபிள்ஸ் இருக்குது, ஏபி அப்படிங்கிறது தனியாக இருக்குது, எக்ஸு ஒய் டெம்ப்னு இருக்குது. இப்போ என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா எக்ஸில் இருந்த 100 வேல்யூ எடுத்துகிட்டு போய் டெம்பில் போய் போட்டிருக்கோம். இப்போ டெம்பில் வந்து 100ங்கிற வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகிருக்கும், எக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எம்டி எதுவுமே இல்லை 0ன்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய், ஒயில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் எக்ஸில் போய் போடுறோம். ஸோ ஒயில் வந்து என்ன வேல்யூ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 200 அப்படிங்கிறது இருந்துச்சு, அதை கொண்டு போய் நம்ம எக்ஸில் போய் போடுறோம். இப்போ என்ன ஆயிரும்னா எக்ஸில் வந்து 200 அப்படிங்கிற வேல்யூ இருக்கும், ஒயில் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே இருக்காது, ஸோ எம்டி 0 அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு டெம்ப், அதாவது டெம்பில் என்ன வேல்யூ இருக்கோ அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுறோம்னா ஒய் அப்படிங்கிற வேரியபிளில் போடுறோம். ஸோ டெம்பில் என்னென்னு இருந்துச்சு 100 அப்படின்னு நம்ம இந்த ஸ்டெப்பில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோமா. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படிங்கிறது இப்போ ஒய்க்கு போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த இடத்துல நம்ம என்ன ஆப்ரேஷன் வந்து இந்த 3 ஸ்டெப்ஸில் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோன்னு வந்து பார்த்திங்கன்னா இன்டர்சேஞ்ச் ஆப்ரேஷன்ஸ் தான் பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். அதாவது இப்போ எக்ஸில் வந்து 200 அப்படின்னு மாறி இருக்குது, ஒயில் வந்து பார்த்திங்கன்னா 100 அப்படின்னு சொல்லி மாறி இருக்குது வேல்யூஸ் வந்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ஃபங்க்ஷன் வந்து அதோட ஆப்ரேஷன் பெர்ஃபார்ம் பண்ணிடுச்சு. நம்ம ஸ்வாப்னா என்னது 2 வேல்யூஸும் இன்டர்சேஞ்ச் பண்ணணும் நம்ம பண்ணிட்டோம் தானே. எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 200 மாறிடுச்சு, ஒயில் வந்து பார்த்திங்கன்னா 100 மாறிடுச்சு. இப்போ என்ன ஜஸ்ட் ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு ரிட்டர்ன் ஆகுது. அதாவது இந்த இடத்துல நம்ம எந்த வேல்யூஸுமே நம்ம வந்து பாஸ் பண்ணல, ஜஸ்ட் வந்து சிம்பிளாக ரிட்டர்ன் ஆகுது. ஸோ ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் எந்த இடத்துல கால் ஆச்சோ அதுக்கு என்ன ஸ்டேட்மெண்ட் இருக்கோ அதுதான் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ எப்படி பிரிண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ஸ்வாப் ஏயோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் ஆகும், ஆஃப்டர் ஸ்வாப் பியோட வேல்யூ என்னன்னு பிரிண்ட் ஆகும். ஸோ இது என்ன பிரிண்ட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பில்ட் அண்ட் ரன் கொடுத்து பார்த்துக்கலாம். மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏயோட வேல்யூ என்னென்னு பிரிண்ட் ஆகும் நீங்கள் நினைக்கிறீங்க 200, பியோட வேல்யூ 100 அப்படின்னு பிரிண்ட் ஆகும்னு நினைக்கிறீங்களா, ஏன்னா இந்த இடத்துல நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவுட்புட் பார்ப்போம். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஸ்வாப் வேல்யூ ஆஃப் ஏ வந்து 100ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு, ஆஃப்டர் ஸ்வாப் வேல்யூ ஆஃப் பி வந்து பார்த்திங்கன்னா 200ன்னு பிரிண்ட் ஆயிருக்கு. அதாவது ஸ்வாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஏயோட பியோட வேல்யூஸ் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் நான் ஸ்வாப் ஃபங்க்ஷனை கால் பண்ணதுக்கு அப்புறமும் இருக்குது. எந்த ஒரு வேல்யூஸும் இன்டர்சேஞ்ச் ஆன மாதிரி எந்த ஒரு சைனுமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியலை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கால் பை வேல்யூ. அதாவது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன் கால் பண்ணுறப்ப ஆக்சுவல் வேல்யூஸை தான் நீங்கள் வந்து பாஸ் பண்ணுறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது தனியாக மெமரி ஸ்பேஸ் அலோகேட் ஆகுது, இது தனியாக வந்து பார்த்திங்கன்னா புதுசாக வேரியபிள்ஸ் வந்து க்ரியேட் ஆகி மெமரி ஸ்பேஸ் வந்து அலோகேட் ஆகுது. நீங்கள் என்ன சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த வேரியபிள்ஸ்க்கு நீங்கள் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் இங்கே நீங்கள் பாஸ் பண்ணக்கூடிய ஆர்குமெண்ட்ஸ்க்கு நீங்கள் என்ன சேஞ்சஸ் வந்து பெர்ஃபார்ம் பண்ணாலும் அதோட ஸ்கோப் வந்து பார்த்திங்கன்னா இந்த லிமிட்டட் டு தட் பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் அதை வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியுமே தவிர இதை விட்டு வெளியே வந்துட்டிங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே எதுவுமே வந்து அஃபெக்ட் பண்ணாது. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கால் பை வேல்யூ ஸ்லைடில் வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து அதுதான், அதாவது நீங்கள் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறீங்க, பாஸ் பண்ணுறப்ப உங்களுக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அந்த வேல்யூஸை ஜஸ்ட்டு காப்பி பண்ணி தான் ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்க்கு கொடுக்கும். காப்பி பண்ணி கொடுக்குதுன்னா என்ன அர்த்தம், அந்த இடத்துல ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா தனியாக ஒரு மெமரியை வந்து இனிஷியலைஸ் பண்ணது 2 வேரியபிள்ஸ்க்கு. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னா வந்து நீங்கள் என்ன சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனில் இருக்கக்கூடிய ஃபார்மல் பேராமீட்டர்ஸ்க்கு நீங்கள் பண்ணாலும் அந்த சேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் எப்படி பிஹேவ் பண்ணுதுன்னு சொல்லியிருந்தேன், லோக்கல் வேரியபிள்ஸ்னால் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் ஒரு பிளாக்குள்ளே மட்டும்தான் அதோட இது வந்து இருக்கும்.
அப்போதைக்கே கிரியேட் ஆகி அப்போதைக்கே டெலீட் ஆயிரும். ஸோ ஒன்ஸ் அந்த ஃபங்க்ஷன் எண்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த வேரியபிள்ஸ் வந்து மெமரியை விட்டு டெலீட் ஆயிரும். ஸோ நீங்கள் அங்கே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா திருப்பி மெயின் ஃபங்க்ஷனில் உங்களுக்கு எந்த ஒரு எஃபெக்ட்டுமே இருக்காது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த செகண்ட் பாயிண்ட். ஸோ மோஸ்ட்லி பை டிஃபால்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா சி ப்ரோக்ராமிங் என்ன ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறப்ப கான்செப்ட் யூஸ் பண்ணோன்னா கால் பை வேல்யூ தான் பை டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணும். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்களாக தான் மேனுவலாக சேஞ்ச் பண்ணணும். பை டிஃபால்ட்டாக சி ப்ரோக்ராம் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட் மெத்தட் வந்து என்னென்னா இந்த கால் பை வேல்யூ மெத்தட் தான் யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத அந்த தேர்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா வந்து ஸோ ஜென்ரலாக வந்து நமக்கு சொல்லணும் அப்படின்னா நீங்கள் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த மெயின் ஃபங்க்ஷனில் நீங்கள் கால் பண்ணிங்க இல்லையா அந்த இடத்துல எந்த ஒரு சேஞ்சஸுமே ஆகாது அப்படிங்கிறத நீங்கள் மெயினாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அது ஏன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுமே ஃபார்மல் பேராமீட்டர்ஸ் அப்படின்னா அது வந்து லோக்கல் வேரியபிள்ஸ். இந்த இடத்துக்குள்ளே மட்டும்தான் வந்து இது வந்து க்ரியேட் ஆகி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட்ராய் ஆயிரும், மெமரியிலேருந்து போயிடும். ஸோ டெஸ்ட்ராய் ஆயிடுச்சுன்னா ஒன்ஸ் நம்ம இங்கே திருப்பி வர்றப்போ என்ன இருக்கும், மெமரியில் ஏ அண்ட் பி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வேரியபிள்ஸ் மட்டும் தான் இருக்குமே தவிர எக்ஸு ஒய் டெம்பரரி இது எதுவுமே இருக்காது. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த இடத்துல வந்து ஏ அண்ட் பி வேல்யூஸில் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ணல. நீங்கள் பண்ணது எல்லாமே எக்ஸ் ஒய் டெம்ப் அப்படிங்கிற அந்த வேரியபிள்ஸில் தான் வந்து பண்ணிங்க. அது இப்போது ஃபங்க்ஷன் விட்டு வெளியே வந்துட்டனால டெலீட் ஆயிடுச்சு மெமரியிலேருந்து. அந்த ஆப்ரேஷன் இப்போ உங்ககிட்ட இல்லை. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஸ்வாப் அப்படிங்கிறதோட ஒரு எக்ஸாம்பிள்னு நம்ம வந்து சொல்லலாம் வித் கால் பை வேல்யூ மெத்தடுக்கு. ஸோ கால் பை வேல்யூ மெத்தட் வந்து நீங்கள் எப்போ யூஸ் பண்ணுவோம், உங்களுக்கு யூஸ் கேஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மாதிரி கேஸஸில் யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த இடத்துல எந்த சேஞ்சஸ் பண்ணுவேன் ஃபங்க்ஷனுக்குள்ளே, ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு மெயின் ஃபங்க்ஷனில் வந்து ரிப்ளிகேட் ஆகணும்னு எனக்கு வந்து அவசியம் இல்லை அப்படின்னா ஸோ அந்த யூஸ் கேஸில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா கால் பை வேல்யூ அப்படிங்கிற மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு மெத்தட் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து கால் பை ரெஃபரன்ஸ். ஸோ அதுதான் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லித்தர போகிறேன். ஸோ நீங்கள் அந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் மறக்காமல் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.